கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் காமராஜரின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக கிழக்கு ஒன்றியம் சார்பில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி ராசவீதியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் சார்பில் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் KR சின்ராஜ் தலைமையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னிலையில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேட்டியம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தேமுதிகவினர் மட்டுமின்றி பள்ளி குழந்தைகள், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, ரப்பர், பென்சில், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் காமராஜரை பற்றிய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்டவைகளில் சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இறுதியாக பள்ளியில் படிக்கும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். பள்ளி மாணவ மாணவர்களிடம் மாவட்ட செயலாளர் சின்ராஜ் உரையாற்றும் பொழுது காமராஜரின் எண்ணங்கள் நிறைவேற அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் எனவும் காமராஜரின் எளிமையான வாழ்க்கையையும் நினைவு கூர்ந்தார். மேலும் அவர் கட்டிய KRB அணையின் முக்கியத்துவத்தை பள்ளி குழந்தைகளிடம் எடுத்துரைத்தார். காமராஜரை போன்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியை பின்பற்றியவர் எனவும் புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஒன்றிய கழக அவைத்தலைவர் R கோவிந்தன் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட கழக பொருளாளர் V லக்ஷ்மணன், ஒன்றிய கழக பொருளாளர் ஜீவா, மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல், காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அதிரடி பிரபு, நகர அவைத்தலைவர் M சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆயில் சங்கர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் PC கனகன், காவேரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் அன்வர் பாஷா, ஒன்றிய அவைத்தலைவர் சின்னையன், நகர துணை செயலாளர் முருகன், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ், பர்கூர் ஒன்றிய துணை செயலாளர் சின்னசாமி, ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் LIC சுரேஷ், ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சின்னக்கண்ணன், ஏரிக்கரை கிளைக்கழக செயலாளர் மணியரசு, மாவட்ட இணையதள அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகளும், பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கீதா உள்ளிட்ட பொதுமக்களும், பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மக்கள் தலைவர் கருமவீர காமராஜரோடு 122வது பிறந்த நாளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்தின் நகரம் இவருடைய ஏற்பாட்டிலே இன்று ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றிருக்குது. இங்கே கருமவீர காமராஜரோடு நாங்களாம் ஏன் என்று கொண்டாடுகிறோன்னா, கல்வி தந்த கருமவீர காமராஜர் ஊருக்கு ஒரு கோயில்களோட ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணுன்ற கண் திறந்த காமராஜர் அவர்கள். அதே முறை மதத்தை மறந்து மனிதனை நினைத்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தென்பண்ணை ஆற்றிலே ஒரு குறுக்கு ஒரு KRP டேம் கட்டுறதுனால்தான் இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்கள் எல்லாம் சிறப்போடும் செழிப்போடும் வாழ்றார்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் போதும் மிக மகிழ்ச்சியா இருக்குது. இங்கே மேலும் மேலும் கருமவீர காமராஜருடைய புகழும் அவருடைய செல்வாக்கும் அவருடைய தியாகத்தையும் நாங்கள் நினைக்கும் போதும் எங்கள் இதே கேப்டன் போலதான். கேப்டன் எப்படி இன்றைய செய்வம் இல்லாதவருக்கு என்ற அடிப்படையில் மக்களுக்கு தியாகம் செஞ்சாரோ, கருமவீர காமராஜும் கேப்டன் போலதான். இன்று வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நீங்காம இடம் பிடிச்ச ஒரே தலைவர் கருமவீர காமராஜர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவர் வழியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் ஓயாம செயல்படும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட பொருளாளருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.